நண்பர்களே, இது சித்தண்டேரி நான் எஸ்கே. இந்த வீடியோவில் ஒரு 4 முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். முதலாவது என்ன அப்படின்னா, இங்கிலாந்துக்கு எதிராக 2வது டெஸ்ட்டில் 2 முக்கியமான பிளேயர் விலகியிருக்கிறாங்க. அவங்க யார்? 2வது, இங்கிலாந்து ஒரு புதுவித யுக்தியை 2வது டெஸ்ட்டில் பயன்படுத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன? 3வது, சோசியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். 4வது, ஐசிசி பும்ராவுக்கு வச்ச ஆப்பு. இந்த 4 விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட்டில் இந்தியா 28 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினாங்க. இது ரசிகர்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், முதல் இன்னிங்ஸில் 190 ரன்கள் முன்னிலை பெற்றும் இந்த தோல்வியை தவிர்க்க முடியலை. இதுவரைக்குமான இந்திய மைதானங்களில் முதல் இன்னிங்ஸில் முன்னிலை பெற்று எந்த டெஸ்ட்டுமே தோத்தது இல்லை. ஆனால் இந்த டெஸ்ட்டில் தோற்று அந்த மோசமான சாதனைக்கு இந்தியா சொந்தக்காரர் ஆகியிருக்கிறாங்க. சரி, ரைட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஸ்டார் பிளேயரான விராட் கோலி முதல் டெஸ்ட்டில் இல்லை. இப்போ 2வது டெஸ்ட்டில் ரவீந்திர ஜடேஜா, KL ராகுல் 2 முக்கியமான பிளேயர் இன்ஜூர்டு காரணமாக விலகி இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து 3 புது பிளேயர்கள் இந்தியன் டீம் எடுத்துருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, 1 வாஷிங்டன் சுந்தர், 2வது சௌரப் குமார், 3வது முக்கியமான பிளேயர் சர்ஃப்ராஸ் கான். இந்த சௌரப் குமார் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிறாப்புல. அதனால் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குது. சர்ஃப்ராஸ் கானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க மனுஷன் இந்திய டீமில் இடம் பிடிக்க. டான் பிராட்மேனுக்கு பிறகு அதிக சராசரியை வச்சிருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தா இந்த சர்ஃப்ராஸ் கான் தான். உள்ளூர் போட்டிகளில் 45 போட்டிகளில் ஆடி 4000 ரன்களுக்கு மேலே குமிச்சிருக்காப்புல. 12 சதங்களும் 14 அரை சதங்களும் இதில் அடங்கும். ரொம்ப காலத்துக்கு பிறகு சுப்மான் கில்லும் சுரேஷ் ஐயரும் சொதப்புனதுனால சர்ஃப்ராஸ் கானுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நிச்சயமாக கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிறவாப்புல அப்படின்னு நம்ம நம்புகிறோம். 2வது என்ன அப்படின்னா, இங்கிலாந்து ஒரு புதிய யுக்தியை 2வது டெஸ்ட்டில் பயன்படுத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபாஸ்ட் பவுலரே இல்லாமல் அத்தனை பேரும் ஸ்பின் பவுலரோட இறங்க போகிறோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்வையை உயர வச்சிருக்குது. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட தான் இறங்கினாங்க. 2வது டெஸ்ட்டில் அந்த ஃபாஸ்ட் பவுலரும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இதில் ஒரு புது பவுலர் சையத் பஷீர் அப்படிங்கிறவர் 2வது டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறாப்புல. இவரும் ஏற்கனவே கலக்கின ஹாட்லி மாதிரியே உள்ளூர் போட்டிகள் மட்டும் ஆடி அனுபவம் கொண்ட ஆள். இவர் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கே வர்றது மாதிரி இருந்தது. ஆனால் விசா ப்ராப்ளம்னால வர முடியல. அதில் இந்தியா மேலேயே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இவர் பாகிஸ்தானை பூர்வீகமாக இருந்ததுனால இந்தியா விசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இந்தியா மேலே சுமத்தப்பட்டு இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் வாய்ஸ் கொடுத்து அதுக்கு பிறகு விசா உடனடியாக கிடச்சி 2வது டெஸ்ட்டில் ஜாயின் பண்ண போகிறாப்புல. இந்த புது யுக்தி எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம மேட்சை பார்த்தா தான் தெரியும். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, சோசியல் மீடியாவில் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த சமர் ஜோசப் ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஆஸ்திரேலியா மண்ணில் காபா மைதானத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு லாடம் கட்டி கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டு, 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட், மொத்தம் 12 விக்கெட் எடுத்து வெஸ்ட் இண்டீஸோட வரலாற்று வெற்றிக்கு காரணமான சமர் ஜோசப்பை ஐபிஎல்ல சிஎஸ்கே டீம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்லாம் சோசியல் மீடியாவில் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே துபாய் கேபிட்டல்ஸ்க்கு இந்த சமர் ஜோசப் ஆடிக்கிட்டு இருக்காப்புல. அதனால் டெல்லி கேபிட்டல்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு ஃபாரின் பிளேயருக்கு பதிலாக சமர் ஜோசப் ட்ரேட் செய்யப்படலாம். அது யாருக்காக ஆடப்போறாருங்கிறது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். 4வது என்ன அப்படின்னா, பும்ரா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஒரு பேட்ஸ்மேன் ஆலி போப்போட போய் வேணும்னே போய் மோதுவாப்பில் விக்கெட்டை எடுக்க முடியாத விரக்தியில் அதை ஐசிசி கவனித்து அவருக்கு ஒரு டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு புள்ளி கொடுத்துருக்குறாங்க. இந்த புள்ளி ஒழுங்கினத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுறது. 2 வருஷத்தில் 4 புள்ளி வாங்கினா ஒரு டெஸ்ட் ஆட முடியாமல் போகலாம், அல்லது 2 லிமிடெட் ஓவர் போட்டியில் ஆட முடியாமல் போகலாம். ஆனால் பும்ரா இது வரைக்கும் இந்த ஒரு புள்ளி தான் வாங்கியிருக்காப்புல. அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. மேலும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.